ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் ஜேஇ கொஷின் பேப்பர்ஸ். ஸோ ஜேஇ கொஷின் பேப்பர்ஸ்ன்னும் போது எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, அப்புறம் ஒரு இன்டர் ஸ்டேட் ஜேஇ, ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஜேஇ. ஸோ நிறைய ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலான்னு ஒரு ஐடியா. சரிங்களா? ஏன் இந்த மாதிரி கொஷின்ஸ் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற போது, ஸோ ஒரு சின்ன பாயிண்ட் தான் என்னென்னா, சில பேர் வந்து மெஷின்ஸில் நல்லா தெரியும், எல்லா மெஷின்ஸ் ப்ராப்ளமும் போடுவாங்க. பட் அதர் சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது, அதாவது மெஷின்ஸ் நல்லா படிப்பாங்க, அதர் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது கம்மியாக இருக்குன்றதை விட இப்போ பிடிச்ச சப்ஜெக்ட் தான் நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பிடிக்காத சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம், நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டுருவோம். இல்லைனா மெயினாக என்ன பண்ணுவோம், பிடிக்காத சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணாலும் நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு ப்ராப்ளம் போடுவோம், அப்புறம் 2 ப்ராப்ளம் போடுவோம். அது மாதிரி நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன ஐடியா பண்ணலான்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ் காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து கலந்துருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நமக்கு போர் அடிக்காது அந்த மாதிரி போடும்போது. ஸோ ஒரு சப்ஜெக்ட்லேருந்தும் ஒரு கொஷின் நம்ம லேர்ன் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டு, அந்த கான்செப்டை வந்து நல்லா படிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி படிங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுறோன்னா, அந்த கொஷின் பேப்பரில் எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்துருக்கும். மெஷின்ஸு, சர்க்யூட் தியரி, பவர் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம், அதுக்கப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நமக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டு நம்ம விட்டுடுறதை விட பிடிச்ச சப்ஜெக்ட்டும் படிக்கணும். பிடிக்காத சப்ஜெக்ட் படிக்கிறது பதிலாக ஒரு கொஷின் பேப்பர், ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து ஒரு 10 கொஷின்ஸ் இருக்கா, 10 கொஷின்ஸ் கவர்ஸ் 10 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா, ஸோ அந்த 10 கொஷின்ஸில் இருக்க 10 கான்செப்ட்ஸையும் நம்ம மறக்க முடியாத அளவுக்கு படிச்சுக்கணும். சரிங்களா? ஏதோ ஹிண்ட் வச்சோ, ஏதாவது ஒரு நல்ல ஞாபகம் இருக்கிற மாதிரி அது படிச்சுக்கிட்டோன்னா, இல்லை ஆல்ரெடி எனக்கு நல்லா தெரிஞ்ச கான்செப்ட் தான், நான் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை நான் இது வரைக்கும் எனக்கு புரியல, நான் வந்து மறந்துட்டேன், புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறனாலும் ஓகே தான். அந்த கொஷினை நம்ம லேர்ன் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண பார்க்குறோம். உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸும் நாங்கள் வீடியோஸ் போடுறோம், கொஷின் பேப்பரும் சால்வ் பண்ணி போடுறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. இல்லை மேம் எங்களுக்கு இப்படி வேணாம், உங்களுக்கு வேறு மாதிரி நடத்துங்க அப்படின்னாலும் உங்கள் சஜஷன்ஸை சொல்லுங்கள், நாங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பர்டிகுலராக எஸ்எஸ்சி ஜேஇ தான், ஆர்ஆர்பி ஜேஇ அப்படின்னு இல்லை, எல்லா ஜேஇ கொஷின் பேப்பர்ஸில் இருந்தும் கலந்து கொஷின் பேப்பர் ஒரு கோம்போ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஷின் பேப்பர்ஸ் தான் ஒரு பிளேலிஸ்ட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஜேஇ கொஷின் பேப்பர்ஸ், ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் நடக்கும்போது எடுத்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸில் இருந்த கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். டேஷ் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் ஆர்டிஃபிஷியல் நியூட்ரல் எர்த்திங் when நியூட்ரல் பாயிண்ட் இஸ் நாட் accessible. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர்டிஃபிஷியல், அதாவது ஏதாவது ஒரு சிஸ்டமில் நியூட்ரல் பாயிண்ட்டே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியலன்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க? அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் நியூட்ரல் எர்த்திங், ஆர்டிஃபிஷியலாக நமக்கு எர்த்திங்க்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு தான் கொஷின். சரிங்களா? ஒன்றுமே ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சிஸ்டம்னு எடுத்திங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு நியூட்ரல் பாயிண்ட் இருக்கும், கிரவுண்டிங் இல்லைனா எர்த்திங் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நியூட்ரலுக்கும் கிரவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நியூட்ரல் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, நியூட்ரல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நியூட்ரல் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் ஃபார் ரிட்டர்ன் பாத். சரிங்களா? கிரவுண்டிங் ஆர் எர்த்திங் அப்படின்னா எதுக்குன்னா ஃபார் சேஃப்டி பர்பஸ். சரியா? சேஃப்டி பர்பஸ்க்கு அது கொடுப்பாங்க. என்னென்னா, இன்கேஸ் ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு லைனில் நிறைய எக்ஸஸ் கரண்ட் போகும். ஸோ அந்த எக்ஸஸ் கரண்ட்டை எங்கே போகணும், எக்ஸஸாக கரண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், ஷாக் அடிக்கும், அந்த மாதிரி போகணும். ஸோ அந்த எக்ஸஸ் கரண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, கிரவுண்டிங் கொடுக்கறதுனா கிரவுண்ட் மூலமாக ஒரு கண்டக்டருக்கு நமக்கு பாஸ் பண்ணுறாங்க. அதுதான் கிரவுண்டிங். சரிங்களா? நியூட்ரல்ன்றது ரிட்டர்ன் பாத். அதாவது ஒரு லைனில் நமக்கு ஜென்ரலாக நமக்கு 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் டிசியில், ஏசியில் பிஎன், பிஎன் என்னன்றது என்னது, நியூட்ரல் சொல்லுவாங்க. ரிட்டர்ன் பாத், அதை இங்கே பாருங்கள், சர்க்யூட்னா இப்படி போயிட்டு இப்படி ரிட்டர்ன். சரிங்களா? ஸோ அந்த ரிட்டர்ன் தான் நியூட்ரல். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நியூட்ரல்னா ரிட்டர்ன் பாத், கிரவுண்டிங் இல்லை எர்த்திங்கிறது சேஃப்டி பர்பஸ் கொடுப்பாங்க. எதுக்குன்னா, அந்த எக்ஸஸ் ஃபால்ட் கண்டிஷனில் எக்ஸஸ் கரண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஷாக்லேருந்து தடுக்கிறதுக்காக நம்ம கிரவுண்டில் ஒரு கண்டக்டரை கனெக்ட் பண்ணி அதில் பாஸ் பண்ணிடுவாங்க.
சரிங்களா? ஸோ இன்கேஸ் இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சர்க்யூட்லேயோ ஒரு சிஸ்டம்லேயோ நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்றது அந்த ரிட்டர்ன் பாத்து இல்லை, ஆக்சசிபிளாக இல்லைனா, நம்ம ஆக்சஸ் பண்ண முடியலனா ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் எர்த்திங்க்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நியூட்ரல் பாயிண்ட்டை இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நியூட்ரல் பாயிண்ட்டை நம்ம எர்த்திங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நியூட்ரல் பாயிண்ட்டை கிடைக்கலன்னா நம்ம இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எர்த் டிரான்ஸ்ஃபார்மர் பேரில் என்ன இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம எர்த்திங்காக யூஸ் பண்ண போகிறோம், எர்த் டிரான்ஸ்ஃபார்மர். ரெண்டாவது என்னது, பவர் டிரான்ஸ்ஃபார்மர். அதே டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம பவர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ஹை வேல்யூஸ் ஆஃப் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னால் ஹை வேல்யூஸ் ஆஃப் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது என்னது ரிகார்டிங்காக கேட்குறாங்க, எர்த்திங் ரிகார்டிங்காக கேட்குறாங்க. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், எர்த் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ரொம்ப சிம்பிள் தான் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு எர்த்திங் ரிகார்டிங்காக கேட்குறாங்க, ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு எர்த்திங் கொடுக்கணும் ஒரு சிஸ்டம்க்குனா எந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போகிறோம், எர்த் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் எ லேப் வைண்டிங், அப்போ இது வந்து மெஷின்ஸ், ஓகேவா? இன் எ லேப் வைண்டிங் ஆஃப் எ டிசி ஜென்ரேட்டர் த நம்பர் ஆஃப் பேரலல் பாத், பேரலல் பாத்துன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது மெஷின்ஸில். ஸோ அதில் வந்து ஜென்ரலாக இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லேப் வைண்டிங்கில் பேரலல் பாத் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 வைண்டிங் இருக்குது, லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங். இதில் எந்த கொஷனில் நமக்கு என்னென்ன புது பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங்னு 2 கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங். ஸோ இதில் வந்து நிறைய ஃபார்முலாஸு நிறைய சம்ஸ்லாம் போடுவோம். அதில் எப்படி அதோட வேல்யூ, பேரலல் பாத்தோட வேல்யூ எப்படி நம்ம வந்து கொஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க, எப்படி அஸ்யூம் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். பேரலல் பாத் தான் நம்ம வந்து ஜென்ரலாக ஏன்னு வந்து அதை வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், லேப் வைண்டிங், லேப் எப்படி முடியுது, பி. சரியா? அப்போ இதோட பேரலல் பார்த்தோன்னா எப்படி ஆரம்பிக்குது, பி. ஸோ லேப் பேரலல் பி. அப்போ இது வந்து லேப் வைண்டிங்கோட பேரலல் பாத் வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேவ் வைண்டிங்க்கு எப்பயுமே 2 தான் கான்ஸ்டண்ட்டாக. சரிங்களா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுப்பிங்கன்னா, லேப் வைண்டிங், லேப் பின்னு முடியுதா, பேரலல் பார்த்தினா பின்னு ஆரம்பிக்குதா, ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ்க்கும் பி ஆரம்பிக்குது. ஸோ பி. ஸோ லேப் வைண்டிங்னாலே நம்பர் ஆஃப் பேரலல் பார்த்து என்னவாக இருக்கும், நம்பர் ஆஃப் போல்ஸாக இருக்கும். சரியா? இதே வேவ் வைண்டிங்னா நம்பர் ஆஃப் பேரலல் பார்த்துனா இருக்கும், எப்பயுமே 2வாக தான் இருக்கும். சரியா? இன்னும் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா, இங்கே பாருங்கள், வேவ்னா நம்ம எப்படி வரைவோம், அலை, தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அலை இப்படி எழும்பி இப்படி கீழே வருது. ஸோ எழும்பி கீழே வருது 2. ஸோ வேவ் வைண்டிங்னா எப்பயுமே 2, லேப் வைண்டிங்னா அப்படி நம்பர் ஆஃப் போல்ஸ். ஆக்சுவலாக பேரலல் பாத்தில் 2 தான், நம்பர் ஆஃப் பேரலல் பாத்துக்கு 2, ஒன்று 2வாக இருக்கணும், இல்லை நம்பர் ஆஃப் போல்ஸாக இருக்கணும். வேவ்னா என்னது, எழும்பி கீழே வருது, அப்போ 2, அது எப்பயுமே கான்ஸ்டன்ட் 2. அப்போ லேப்னா ஈஸியாக சொன்னேன், லேப் பின்னு முடியுது. ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் பின்னு ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்க, லேப் வைண்டிங்கில் நம்பர் ஆஃப் பேரலல் பாத் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பின்னு முடியறதுனால, பின்னு ஆரம்பிக்கிறதால நமக்கு என்னது, நம்பர் ஆஃப் போல்ஸ். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? புரியுதுங்களா? இங்கே 2 இருக்கிறதுனால குழம்பிடக்கூடாது, லேப் வைண்டிங்கிறதுனால நம்பர் ஆஃப் போல்ஸ் தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஃபியூவல் இஸ் யூஸ்ட் இன் நியூக்ளியர் ரியாக்டர். சரிங்களா? ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்ற இடத்துல நமக்கு எந்த ஃபியூவல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த ஃபியூவல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய தியரியில் தான் படிச்சிருப்போம். ஸோ முன்னாடி பார்த்ததெல்லாம் கூட அந்த லேப் பெயிண்டிங் வேவன்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டிருப்போம். ஸோ அது போட்டு நிறைய ட்ரை பண்ணியிருந்தால் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் இங்கே பாருங்கள், ஃபியூவல், நியூக்ளியர் ரியாக்டருக்கு எந்த ஃபியூவல். ஸோ இது வந்து பவர் சிஸ்டம் சப்ஜெக்ட்ஸில் ரிலேட்டடாக வரும். ஸோ இதில் வந்து என்ன, நியூக்ளியர் ரியாக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நியூக்ளியர் ரியாக்டர். நான் இப்போ வந்து காமன் டேர்ம்ஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்போ காமனாக எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் மோட்டர், ஜென்ரேட்டர், மோட்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்க, அப்படி இல்லை, ஒரு காமன் டேர்ம்ஸில் அது நம்ம படிக்கும் போதே கண்டிப்பாக அது வந்து 4 இயர்ஸ் படிக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அது ஞாபகம் வரும். சரிங்களா? ஸோ அதில் வந்து ஸ்மால் ஹிண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நியூக்ளியர் ரியாக்டரில் ஃபியூவல். சரிங்களா? உங்கள் நியூக்ளியர் ரியாக்டர்னால் தெரியும், இப்போ தெர்மல் பவர் ஸ்டேஷன், அப்புறமா வந்து
ஹைட்ரோ அதெல்லாம் ஹைட்ரோனாலே நமக்கு சின்ன வயசுலேருந்து படிச்சுப்போம். ஹைட்ரோன்னா என்ன வாட்டர் இல்லையா? ஸோ தேர்மல் அப்படின்னும் போது நம்ம கோல். அப்போ நியூக்ளியர்னும் போது நம்ம என்ன படிச்சிருப்போம்? யுரேனியம் அந்த மாதிரி தான் படித்தோம். யுரேனியம், ப்ளூட்டோனியம் அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஃபியூவல்னும் போது இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, நியூக்ளியர் ரியாக்டரில் லெட்டு, கிராஃபைட், ஹெவி வாட்டர், யுரேனியம். ஸோ இதில் என்ன படிச்சிருப்போம் நம்ம நியூக்ளியர்னாலே? யுரேனியம். ஸோ யுரேனியம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் ஹிண்ட்டு ஆக்சுவலாக அப்படி தான் இப்போ சொல்கிறேன். லெட்டு, கிராஃபைட், யுரேனியம், ஹெவி வாட்டர் இதெல்லாம் எல்லாமே படிச்சிருப்போம். பட் நியூக்ளியர் அப்படின்னு படிக்கும்போது நம்ம யுரேனியம், ப்ளூட்டோனியம் அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூவல் அதான் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த லெட்டு, கிராஃபைட், ஹெவி வாட்டர் கூட நம்ம வந்து நியூக்ளியர் ரியாக்டர் படிக்கும்போது அந்த டேர்ம்ஸ் வந்திருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஐயோ இந்த டேர்ம்ஸும் படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேர்ம்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஹெவி வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஹெவி வாட்டர், அதுக்கப்புறம் இந்த கிராஃபைட் இதெல்லாம் என்னென்னா மாடரேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நியூக்ளியர் ரியாக்டரில். மாடரேட்டர்னால் என்னென்னா, மாடரேட்டர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போதும். மாடரேட் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபாஸ்ட்டாகவும் போடாமல் ஸ்லோவாகவும் போகாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாடரேட், அதாவது எப்படி ஈக்குவலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? ஈக்குவலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாடரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய ஜேஇ கொஷின்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் இந்த கான்செப்ட் இந்த கொஷின்லேயே சொல்கிறேன். நியூக்ளியர் ரியாக்டரை மாடரேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நியூட்ரான்ஸு, அதனால் நமக்கு ப்ராசஸ் உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகாது. அதாவது இப்போ ஜென்ரலாக ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுட்டு, அப்போ காமனாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லித்தரணும் இல்லையா? இப்போ நிறைய பேர் ஃபாஸ்ட் லேர்னிங், நிறைய பேர் ஸ்லோ லேர்னிங் இருப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட் லேர்னிங்க்கு சொல்லி கொடுக்குறது நமக்கு எல்லாருக்கும் கற்றுத்தர முடியுமா, இல்லை ஸ்லோ லேர்னிங்க்கு சொல்லி தரது முடியும்? ஃபாஸ்ட் லேர்னிங் எப்படி இருந்தாலும் அவன் தெரிஞ்சுக்க தான் போகிறான் இல்லையா? ஸ்லோ லேர்னிங்க்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகணும். அப்போ இந்த ஃபாஸ்ட்டாக போகிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நமக்கு அவங்க போடட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பா, வெயிட் பண்ணுப்பான்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிளாஸை ஈக்குவலாக எல்லாருக்கும் போகிறதுக்காக நம்ம பண்ணுறோம். அதுதான் மாடரேட். ஓகேவா? மாடரேட்டர். அப்போ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்னாலே ஒரு ஃபியூவல் யுரேனியம், அதில் நியூட்ரான்ஸ்லாம் இருக்கும். எதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகுதோ அதை நான் ஸ்லோ டவுன் பண்ணணும். ஸ்லோ டவுன் த ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ். இப்போ இந்த ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன், மாடரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். அந்த மாடரேட்டர் தான் என்னது, ஹெவி வாட்டர், கிராஃபைட் அதெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் முன்னாடி படிச்சிருந்தாலும் சரி, இப்போ புதுசாக படிக்கிறவங்களும் சரி, நியூக்ளியர் ரியாக்டர் ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூக்ளியர் ரியாக்டர்னா நியூக்ளியர் அப்படின்னாலே நமக்கு என்னது, அதில் ஒரு ஃபியூவல் போகணும். எந்த பவர் ஸ்டேஷன்னாலும் ஒரு ஃபியூவல்னு ஒன்று இருக்கும். ஹைட்ரோனா வாட்டர், நம்ம நார்மல் தெரிஞ்ச இங்கிலீஷ் தான். தேர்மல்னா என்னது, ஹீட்டு. நம்ம வீட்டில் எப்படி ஹீட்டு எரிய வைக்கிறோம், ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி எதை எரிய வைப்போம், நிலக்கரி, ஸோ கோல் இல்லையா? அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்னா நியூக்ளியர், அப்போ என்ன படிக்கிறோம், யுரேனியம், ப்ளூட்டோனியம். ஸோ ஜென்ரலாக யுரேனியம் ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, நியூக்ளியர் ரியாக்டரில் மாடரேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மாடரேட்டர்னா என்னது, ஒரு ஹை லோ அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும், மாடரேட் பண்ணணும். ஸோ எதை மாடரேட் பண்ணுறோம், நம்ம ஃபாஸ்ட்டாக போடுற நியூட்ரான்ஸை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும், வெயிட் பண்ணு, பின்னாடி ஸ்லோவாக வர்றது எல்லாத்தையும் ஈக்குவலாக பண்ணால் தான் நமக்கு ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஸ்லோ பண்ணணும். ஸோ மாடரேட்டர்ன்ற கான்செப்ட்னா என்னது, டு ஸ்லோ டவுன் த நியூட்ரான்ஸ். நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, மாடரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதில் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் இந்த ஸ்லோ டவுன் த ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த லெட்டுன்றது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, அதுவும் ஒரு கான்செப்ட் தான். என்னென்னா கூலண்ட். ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் கூலண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பவர் ஸ்டேஷனில் லெட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கூலண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின் ரொம்ப ஈஸி தான். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டேஷ் கேட் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆர் கேட். காம்ப்ளிமெண்ட்னா என்னப்பா, ஆப்போசிட். ஆர் கேட்டோட காம்ப்ளிமெண்ட். ஆர்னா என்ன தெரியுமா, A + B. இதுதான் ஆர் கேட். இது ரொம்ப ஈஸி. ஆர் கேட்னா என்னது, A + B, இது இல்லைன்னா அது. சரிங்களா? அதாவது ஆரில் எப்படி நம்ம செலக்ட் பண்ணால் இது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா அது. ஸோ 0 இல்லைன்னா 1, 1 இல்லைன்னா 0. ஸோ ஆர் கேட்டில் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஆப்ஷன் 1 இருந்தால் அது 1 தான்.
இல்லையா? நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணோம், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம். 0னா எனக்கு ஒன்றுமே இல்லை, 1னா ஏதாவது நம்மக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆர் கேட்டில் ஏதாவது ஒன்று இருக்கணுமா அவங்ககிட்ட, இல்லை ஒன்றுமே இல்லாமல் போகணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே ஆர் கேட்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த ஒன்று தான் செலக்ட் பண்ணும். அப்போ 0 0 0 1 1 0 1 1 இப்போ உங்கள்கிட்ட 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இது ஒன்றுமே இல்லை, இதுவும் ஒன்றுமே இல்லை. அப்போ எதை செலக்ட் பண்ண முடியும்? எதுவுமே செலக்ட் பண்ணணும், ஒன்றுமே இல்லாமல் தான் போக முடியும். எதுவும் ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒன்றாவது இருக்கட்டும். ஏதாவது செலக்ட் பண்ணால் நம்ம எதாவது செலக்ட் பண்ணுவோம், ஒன்று தான் செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இது ஒன்று, ரெண்டுமே கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்று இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்போ எப்படி செலக்ட் பண்ணுவோம்? ஒன்று. அப்போ ஆறுன்றது அது இது இல்லைன்னா அது. சரியா? ஜென்ரல் தமிழ்லேயே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே புரியும். அண்டு கேட்னா என்னதுப்பா? அண்டு கேட்னா ரெண்டுமே ஏ அண்டு பி ரெண்டுமே நீ கன்சிடர் பண்ணி தான் போட்டு ஆகணும். ஸோ இந்த ஆப்ஷனில் 0 ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் இருக்குதுனாலும் ஒன்றுமே இல்லாமல் தான் போக போகிறோம். ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, ஏதாவது ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்போ ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ஒன்றும் இருக்குது, ஒன்றும் இல்லாமல் இருக்குது, அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த இல்லாமன்றது சொல்லி தான் ஆவாங்க. ஸோ அது 0. அது மாதிரி இந்த 0னா 0. இப்போ ரெண்டுமே அவங்ககிட்ட இருக்குது, ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது. அப்போ வந்துட்டு ஏதோ இருக்குது, அதனால் 1. புரியுதுங்களா? ஸோ தமிழில் புரியணுன்றதுக்காக தான் இந்த சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்களா? ஸோ ஆர்னா என்ன, அண்டுனா ஆர்னா இது இல்லைன்னா அது, அண்டுனா கண்டிப்பாக ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? கொஷின் என்னது? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆர் கேட். ஆரோட காம்ப்ளிமெண்ட் என்னப்பா? அந்த மேலே வந்து பார் போடுவாங்க இல்லையா? ஸோ ஆர் கேட்டோட ஏ ப்ளஸ் பி இந்த மேலே போட்டாங்கன்னா அது என்னன்னு சொல்கிறோம்? நார் கேட் சொல்லுவோம் இல்லையா? நார் கேட், அதாவது அப்படியே ஆப்போசிட். ஆரோட ஆப்போசிட் அப்படியே நார். அண்டோட ஆப்போசிட் என்னப்பா? அண்டோட ஆப்போசிட் என்னது? ஏ மேலே போட்டோன்னா நேண்டு கேட். சரிங்களா? அண்டோட ஆப்போசிட்டு நேண்டு. சரிங்களா? அண்டோட ஆப்போசிட் நேண்டு, ஆரோட ஆப்போசிட்டு நார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் இதுக்கு ஆர் கேட்டுக்கு தானே எழுதினேன், இதோட அப்படியே ஆப்போசிட் எழுதணும். 0னா 1 எழுதணும், 1னா 0 எழுதணும், 1னா 0 எழுதணும், 1னா 0 எழுதணும். சரிங்களா? கொஷின் இஸ் சிம்பிள். கேட் இஸ் கால்ட் as காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆர். எந்த கேட்டு இதில் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆர்? ஆரோட ஆப்போசிட் எது? நார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் எ டெசிமல் நம்பர் 13. சரிங்களா? இது சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் எ டெசிமல் நம்பர். ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி பைனரி ஈக்குவலண்ட் கண்டுபிடிப்போம்? 2ஆல் டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? 6 2s are 12, பேலன்ஸ் 1. அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 2s are 6, பேலன்ஸ் 0. அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 2 is 2, பேலன்ஸ் 1. ஸோ பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் எ டெசிமல் அப்படின்னா 1 1 0 கீழேருந்து மேலே எழுதணும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த சம்மில் என்ன கான்செப்ட் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. பைனரி, அதாவது டெசிமல் அப்படின்னா பேஸ் 10. சரிங்களா? அதில் வந்து நம்ம 3ஆக கன்வெர்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பைனரி, இன்னொன்று ஆக்டல், இன்னொன்று வந்து ஹெக்ஸாடெசிமல். சரிங்களா? இப்போ பைனரினா 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்டல்னா 8, ஹெக்ஸாடெசிமல்னா 16. சரிங்களா? ஸோ எப்பயுமே ஒரு பேஸ் 10 டெசிமல்லேருந்து பைனரியை கன்வெர்ட் பண்ண சொன்னால் இந்த மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆக்டலாக கன்வெர்ட் பண்ண சொன்னால் 8ஆல் இந்த மாதிரி டிவைட் பண்ணணும். எக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ண சொன்னால் 16ஆல் டிவைட் பண்ணணும் எப்பயுமே. சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. இதில் என்ன சில பேர் புரியாதுன்னா, பிசிடின்னு ஒன்று கொடுப்பான், அதுவும் பைனரி கோடட் டெசிமல் தான். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது மட்டும் இந்த 8421 அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 8421 அப்படின்றது ஒரு ஸ்மால் ஹிண்ட்டு. 8421 அதாவது இப்போ பைனரி கோடட் டெசிமல், அதாவது 2ஓட பைனரி ஈக்குவலண்ட். பைனரி கோடட் டெசிமல் கேட்டிருக்கான். இப்போ 4ஓட பைனரி கோடட் டெசிமல் கேட்டிருக்கானா, இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இதோட பைனரி கோடட் டெசிமல் எப்படி எழுதலாம்? 4 எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல மட்டும் 1 போட்டு மீதி 0 0. இதுதான் 4ஓட பைனரி கோடு டெசிமல் ஈக்குவலண்ட். சரிங்களா? இப்போ 6ஓட பைனரி கோடு டெசிமல் கேட்குறானா என்ன அர்த்தம்? இங்கே 6ஏ இல்லை. அப்போ எப்படி எழுதலாம்? 6 4 + 2 6ன்னு எழுதலாமா? அப்போ 0 1 1 0. 6ஓட பைனரி கோடு டெசிமல் ஈக்குவலண்ட். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ டெசிமலுக்கும் பைனரி கோட டெசிமலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்க. இப்போ வந்து பைனரி கோட டெசிமல் ஈக்குவலண்ட் ஆஃப் 6ன்னு கேட்டிருந்தாங்கன்னா, சரி பைனரின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, அப்போ 6ஐ நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேர் தப்பாக 2ஆல் எப்படி டிவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? சில நம்பருக்கு, இந்த ஸ்மால் நம்பருக்குலாம் ஆக்சுவலாக ஈக்குவலாக வரும், பட்டு பெரிய நம்பர் போக போக தப்பாகிடும் அது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து டெசிமலாக பைனரி கோட டெசிமலான்னு பாருங்கள்.
சரிங்களா? அந்த பைனரி கோடட் டெசிமல் ஈக்குவலண்ட் அப்படின்னு வந்தாலே நீங்கள் இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். நார்மலாக டெசிமல் அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீதி கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.